ஹலோ கைஸ், இனி நான் பார்க்க போகிறது பட் 2 வாட்டர் சாப்டர் 12 இன்னும் கொஞ்சம் நாள் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அதில் என்னதான் நடக்கலாம் வாய்ப்பு இருக்குது, என்னோடய ஐடியாஸ் இதெல்லாம் தான் சொல்ல போகிறேன். என்னடா இதாண்டா நிறைய பேர் சொல்லிட்டாங்க அப்படின்னீங்க அப்படின்னா இதில் வந்து கண்டிப்பாக நான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் சொல்லுவேன். ஸோ அது என்ன தெரிஞ்சு அப்படின்னா அதை நோட் பண்ணி கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள். ஏன்னா எத்தனை பேருக்கு இது தெரிஞ்சிருக்கு அப்படிங்கிறது நானும் தெரிஞ்சுக்கவே இல்லை. அதோட இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க எங்களை கமெண்ட்ஸுங்களை சொல்லுங்கள். வாங்க இப்போ நான் டைம் வேஸ்ட் பண்ண பார்த்தலாம். அதை நம்ம சேனல் லைக் பண்ணி படித்தவங்க அப்போ நான் உங்களால் முடியும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக தெரிஞ்சுக்க முடியும். அதோட இதுக்கு நல்ல வரவேற்பு போச்சு அப்படின்னா பர்த்டேக்கு மட்டும் இல்லை, ஜுஜுட்சு கைசன் எல்லாத்துக்குமே நம்ம இதை மட்டும் ரெடி பண்ணி போடலாம். சரி வாங்க இப்போ நம்ம பார்த்துடலாம். அப்புறம் என்ன ஆரம்பிக்கலாங்களா? ஃபஸ்ட்டு போன சாப்டர் என்ன நினச்சி தெரிஞ்சால் மட்டும் தான் இந்த சாப்டருக்கான பொடிஷன் நமக்கு புரியும். அதாவது வந்து போன சாப்டர் வந்து ஜூராகிட்ட வந்து நம்ம ஹீமாவரியை காப்பாற்றிட்டு சேம் டைம் டக்குன்னு ஃப்ளைங் தண்டர் கார்டை யூஸ் பண்ணி நம்ம ஹிடாரிகிட்ட வந்து சரடாவை காப்பாற்றிருப்பார். ஸோ இது அது மட்டும் இல்லாமல் ஹிடாரியோட கையை விட்டு ஹிடாரிகிட்ட வம்பு கொஞ்சம் ஓவராக வளர்த்து விட்டார். ஸோ 2 சிஞ்சஸுமே வம்பு வளர்த்து விட்டார். ஸோ கண்டிப்பாக ஹிடாரியோட கிளாமர்க்கை யூஸ் பண்ணி கண்டிப்பாக ஜூரா வரதான் செய்ய போகிறான். ஸோ இதுக்கு அதிகமான வாய்ப்பு இல்லை தான், வாய்ப்பு இருந்தாலும் இருக்கலாம். ஸோ அதுக்கான ஒரு சின்ன பாசிபிலிட்டி மட்டும் இருக்குது. அதாவது நம்ம கவாக்கி இப்போ இந்த இடத்துக்கு தான் வந்துட்டுருக்கான். ஸோ 2 பேருமே டேக் டீம் போட்டு வேணால் அவனுங்க தோக்கடிக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா சிஞ்சஸ் இப்போ தான் காமிக்க ஆரம்பிச்சிருக்கானுங்க. ஸோ காமிக்க ஆரம்பித்த உடனே அவனுக்கு டம்மி பண்ணுறதுலாம் வாய்ப்பு இல்லை. ஸோ மேபி அவனுக்கு சும்மா கொஞ்சம் லைட்டாக கொஞ்சம் வீக்காக்கிற ஸ்டேஜுக்கு வேணால் கொண்டு போக வேணால் வாய்ப்பு இருக்குது. 2 பேர் டேக் டீம் போட்டு சண்டை போட்டால் அது இந்த கவாக்கி டேக் டீம் போடுவானா என்னன்னு கூட தெரில. ஏன்னா டேக் டீம் போட்டால் லைட்டாக கொஞ்சம் அவனுக்கு டிஸ்ட்ராக்ட் பண்ண வச்சு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம கவாக்கி இப்போ வரவன் போகிறவட்ட எல்லாத்திட்டையுமே அடி வாங்கிட்டு இருக்கான். ஸோ அதனால் இதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆனால் இன்னொரு வாய்ப்பு என்ன, சும்மா ஆன்லைனில் போயிட்டுருக்க தெரியும் என்னென்னா டேமன் வந்துடுவான். டேமன் வந்து இந்த 2 சிஞ்சஸையும் பார்த்துக்குவான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிகிட்டு இருக்கானுங்க. டேமன் வேறு அவ்வளோ வாய்ப்பு இல்லை. ஏன்னா வந்து அவன் அக்காவுக்கு எய்டாவான அக்காவுக்கு வந்து ஏதாச்சும் பிரச்சனை மட்டும்தான் டேமன் வந்து அவங்களுக்காக சண்டை போடுவானே தவிர்த்து மற்றபடி சண்டை போட மாட்டான். ஒருவேளை இப்போ எய்டாவை லைட்டாக பர்த்டபிள் அஃபெக்ஷன் இது மட்டும் கொண்டு போயிட்டு இருக்கானுங்களே. ஸோ அதனால் காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னாவனா டேமன் வர வாய்ப்பு இருக்குது. ஆனால் இதுக்கு அதிகமான வாய்ப்பு இல்லைன்னு தான் எனக்கு தோணிகிட்டு இருக்குது. ஸோ அதனால் இதையும் நம்ம கொஞ்சம் தூக்கி ஓரமாக வச்சுருவான். ஸோ இதில் வந்து நமக்கு இப்போ சிஞ்சஸோட சண்டை போடுறதுக்கு யார் கரெக்டான ஆளுன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம பட்டோவில் கண்டிப்பாக முடியாது. ஏன்னா நம்ம பட்டோக்கிட்ட அவ்வளோ சக்கரா இல்லை. ஏன்னா இது முடியும் நடந்துகிட்ருக்கு, எல்லா சாப்டரும் ஒரே நாளில் தான் நடந்துகிட்ருக்கு. அதாவது கோடு மூஞ்சி மேலே காலை வச்சு இறங்கி இப்போ கடைசியாக ஹிடாரி கையை விட்டினால. ஸோ அது எல்லாமே ஒரே நாளில் தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ இதில் ஒவ்வொரு நாளையுமே இது நடக்காமல் ஒரே நாளில் நடக்கிறதுனால பட்டன் வந்து அதிகப்படியான சக்கராவை லாஸ் பண்ணியிருக்கான். அது மட்டுமே இல்லை ஃப்ளைங் தண்டர் கார்டு அதிகமான சக்கரா உரியும். ஸோ அந்த ஃப்ளைங் தண்டர் கார்டு அதிக தடவை யூஸ் பண்ணி கண்டிப்பாக நம்ம பட்டோக்கிட்ட அவ்வளோ சக்கரா இருக்காது. அது மட்டுமே இல்லாமல் நம்ம பட்டை வந்து இது மூலியமாக கர்மாவை யூஸ் பண்ணவே இல்லை, கர்மா இடையில ஆக்டிவேட் ஆகிருக்கும்ல. ஸோ இதை வச்சு வேணால் அதிகமான பாசிபிலிட்டிஸ், அதாவது ஒரு 90% எனக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அதாவது நம்ம மோமோஷிக்கு கண்ட்ரோல் எடுக்க வாய்ப்பு இருக்குது. சிஞ்சஸோட பேட்டில் பண்ணுறதுக்கு பெஸ்ட் ஆப்ஷன் மோமோஷிக்கு தான். ஏன்னா மோமோஷிக்கு சும்மா வெறும் நம்ம பட்டு நார்மலான சினோபி ஸ்கில்ல இருந்தான்ல. ஸோ அப்போவே கவாக்கிக்கு டஃப்பு கொடுத்து சண்டை போட்டவன், அதுவும் கவாக்கி ஃபுல் பவர் எடுத்ததுக்கப்புறம் கூட. ஸோ இப்போ இருக்க பட் வந்து சும்மா எல்லா கேரக்டர்ஸுமே சும்மா தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கா. எத்தனை கேரக்டர் வந்தாலும் சும்மா பிறந்து எடுக்கிற அளவுக்கு. ஸோ இப்போ மட்டும் மோமோஷி கண்ட்ரோல் எடுத்தான் அப்படின்னா கண்டிப்பாக சிஞ்சஸை தோக்கடிக்கவே அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நம்ம மோமோஷிக்கு பயங்கரமான ஆள். அது மட்டும் நம்ம பட்டை மட்டும் கண்ட்ரோல் எடுத்தான் அப்படின்னா சும்மா சரியானதாக இருக்கும். ஸோ மோமோஷிக்கு அது மட்டும் இல்லாமல் இந்த சாப்டர் வந்துச்சு அப்படின்னா 1 வருஷம் ஆக போகுது. இது முன்னாடி நம்ம மோமோஷிக்கு காமிக்கலை. ஸோ இடையில கர்மா மட்டும் ஆக்டிவேட் ஆகிற மட்டும் காமிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு சின்னதாக ஃபோர் ஷேடோவிங் மட்டும் கூட இருக்கலாம், கர்மா லைட்டாக ஆக்டிவேட் ஆனது. ஸோ மோமோஷிக்கு வர அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எனக்கு இதில் 99 வாய்ப்பு இருக்குது. என்ன தெரியுமா, ஒன்று பர்ட்டை வந்து நம்ம ஹீமாவாரி அதுக்கப்புறம் சரடா 2 பேர்த்தையும் பயங்கரமாக டேமேஜ் ஆகிருக்கு. ஏன்னா நம்ம ஹீமாவாரி வந்து நம்ம ஜூராவோட சண்டை போட்டிருக்காங்க, நம்ம சரடா வந்து ஹிடாரியோட சிடோரியாலே வாங்கியிருக்காங்க. ஸோ அதனால் பட் வந்து ஹீமாவாரி அதுக்கப்புறம் சரடா 2 பேர்த்தையும் பயங்கரமான டேமேஜ் ஏற்பட்டிருக்கனால கண்டிப்பாக அவங்க 2 பேர்த்தையும் ஃப்ளைங் தண்டர் கார்டை யூஸ் பண்ணிட்டு அவர் மறைஞ்சிருக்கா இல்லை கோஜி காஷினோட அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ சிஞ்சஸோட சண்டை போட்டார் அப்படின்னா கண்டிப்பாக மோமோஷி கண்ட்ரோல் எடுத்திருப்பான்னு நம்ம பட்டவுக்கு தெரியும். ஸோ அது மட்டுமே இல்லாமல் இவங்களோட சண்டை போடுற அளவுக்கு நம்ம பட்டை இந்த அளவுக்கு இன்னும் பவர்ஃபுல்லாக ஆகலை. ஸோ அதனால் கண்டிப்பாக பர்ட்டை வந்து கண்டிப்பாக அவங்க ஃப்ளைங் தண்டர் கார்டை யூஸ் பண்ணி தப்பிச்சு போகவும் வாய்ப்பு இருக்குது.
ஸோ இத்தனை பாசிபிலிட்டிஸ் நடக்க தான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிருக்கு. சரி, இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிங்க வேணுங்களா கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதோட நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சாப்டர் 12 வந்த உடனே நம்ம கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம், பண்ணியே தீர்றோம். நான் ஏன் ஆல்ரெடி நீ வந்து 2 சாப்டர் அப்லோட் பண்ணியிருக்க, 3வது சாப்டர் அப்லோட் பண்ணுறது தான் நிமிஷம் அண்ட் ரியாக்ஷன் அப்லோட் பண்ணேன். எப்படா நீ 12th சாப்டர் அப்லோட் பண்ணுவேன் அவனுக்கு காத்துட்டு இருப்பானுங்க. அவங்க கேட்குறது சரியாக தானே இருக்குது. ஆனால் ஒன்றும் கவலைப்படாதீங்க, 12th சாப்டர் அப்லோட் பண்ணிடுவேன். அப்புறம் பொறுமையாக ஒவ்வொரு சாப்டராக கூட அப்லோட் பண்ணிக்கலாம். சரி இதோட இந்த வீடியோவை நம்ம முடிச்சுக்கலாமா? முடிச்சிடலாமா?